வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து மகா பெரியவரோட சச்சரிதத்துலேருந்து பல அத்தியாயங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதுவரையும் 44 அத்தியாயங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி அத்தியாயம் 45, 46, 47 இந்த 3 அத்தியாயங்களில் என்னென்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகா பெரியவர் நடத்தின மிராக்கிள்ஸ்க்கு அளவே கிடையாது. என்ன மிராக்கிள் இந்த 3 அத்தியாயங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது 45வது அத்தியாயத்தில் சோழவரம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தர் இருந்தாராம். அவர் மகா பெரியவரோட மானசீக பக்தர். அவங்களோட மனைவியும் கேட்கவே வேண்டாம், ரொம்ப அதீதமான பக்தி அவங்களுக்கும். ஆனால் மகானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அதுவரையும் அவங்க மகானை பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மகா பெரியவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க மனைவியோட கனவுல மகா பெரியவர் தோன்றினாராம். இந்த மாதிரி நீ பகவானோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இரு, உங்கள் வீட்டுக்கு நான் சீக்கிரமாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி கனவு. அவங்களுக்கு கை கால் ஓடவே இல்லை. உடனே மறுநாள் காலையில் அவங்க கணவர்கிட்ட அவங்களோட கனவை சொன்னாங்களாம். இந்த மாதிரி அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். சரி, ஆனால் கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்பிக்கையே விடாமல் அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே வந்தாங்க. ரொம்ப மாதக்கணக்காயிடுச்சு, இருந்தாலும் அவங்க நம்பிக்கை குறையவே இல்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு 2 பேர் அந்த கிராமத்துக்கு, அந்த காலத்தில் எல்லாமே கிராமம் தானே, அது மகா பெரியவர் ட்ராவல் பண்ணது எல்லாமே கிராமம் தான் இல்லையா? அதே மாதிரி மகா பெரியவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ இப்போ மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ திடீர்னு அவங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்களாம். 2 பேர் இந்த மாதிரி ரொம்ப தயங்கி உள்ளே வந்தாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீமடத்துலேருந்து வரோம், மகா பெரியவர் திருப்பதியிலேருந்து சென்னைக்கு, அதாவது காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு. அவங்க வர வழியில் இருக்கிற ஊர்களெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு முகாம் பண்ணிகிட்டே வராரு. அதே மாதிரி உங்கள் ஊருக்கும் வரப்போகிறாரு. உங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவ்வளோதான், இவங்களுக்கு கை கால் ஓடலை. உடனே இந்த க்ஷணமே நாங்கள் இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். உடனே அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா மகா பெரியவர் முகாம் பண்ணுறதுக்கு வரும்போது நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவரோட மடத்துக்காரவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கான சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே பண்ணியாகணும் இல்லையா? அதனால் காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு எல்லோரும் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அந்த தெருவையை சுத்தம் பண்ணுறது, கோலம் போட்டு அழகாக எல்லா விதத்துலேயும் எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி அவ்வளோ சுத்தமாக அழகாக மகா பெரியவர் வர்ற அன்னைக்கு பூர்ண கும்ப மரியாதையோடு இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களாம். மகா பெரியவர் கேட்டாராம், என்ன கனவு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் பகவானோட நாம சங்கீர்த்தனத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத மகா பெரியவர் எடுத்துக்காட்டுவதற்காகவே இந்த சம்பவம் நிகழ்ந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அடுத்து என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அத்தியாயம் 46. 46 அத்தியாயத்தில் என்ன சம்பவம் கொடுத்துருக்கு அப்படின்னா, இது ஒரு சிவாச்சாரியார் பற்றின சம்பவம். ஒரு நடுத்தர வயதான ஒரு சிவாச்சாரியார், அதாவது கோவிலில் பூஜை பண்ணுறவர். அவர் நிறையா வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கும் ஒரு நகரத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போனாராம். அங்கே போனதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்தபடியே நிறையா அவருக்கு வருமானமும் கிடச்சிதான். அதனால் நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அந்த ஒரு அகங்காரமும் வர ஆரம்பித்ததான். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சா, அந்த கோவிலோட தர்மகர்த்தா அவர் கொஞ்சம் அடிதடி வழக்கு அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றவர் போல் இருக்கு. அவர் இவரை இந்த சிவாச்சாரியாரை வேலையிலிருந்து நிறுத்தி இவர்கிட்ட இருந்து சாவியை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரை பூஜை பண்ணும்படி சொல்லிட்டார். இவருக்கு வேலையும் போயிடுது. இவர் மகா பெரியவரை பார்க்க வராரு. அப்போ மகா பெரியவர் கேட்குறாரு, எந்த கோவிலில் நீ இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது இவர் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. உடனே இவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கிராமத்தில் இருக்கிற கோவிலையே பூஜை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா பெரியவர் சொன்னாரா, நீயும் உங்கள் கிராமத்தில் இருக்கிற சிவன் கோவில், எந்த சிவன் கோவில் எல்லாம் கேட்டுட்டு அந்த அடையாளமாக அங்கே ஈசான்ய திசையில் ஒரு மரம் ஒன்று இருக்குமே, அதெல்லாம் கேட்டாராம் அவர்.
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே ஆமாம் அந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மகாபெரிவர் சொன்னாராம், உங்கள் ஊர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம், நீ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் பூஜை பண்ணணும்னு நினச்சி உங்கள் ஊர் சிவபெருமானுக்கு உன் மேலே ரொம்ப இஷ்டம், அதனால தான் உன்னை திரும்பி உங்கள் கிராமத்துக்கே அழைச்சிட்டு வந்துட்டார். நீ பேசாமல் உன்னோட கிராமத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கே பூஜை பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்பினாராம் அவர். அவரும் மகாபெரிவர் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவோட சேர்ந்து அந்த கோவிலையே பூஜை பண்ண ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்னா 2 மாதத்தில் வந்து அந்த கோவில் திருப்பணிக்காக ஒரு கமிட்டி போட்டதாம் அரசாங்கம். ஏன்னா அது பாடல் பெற்ற ஸ்தலம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பெற போச்சு. நிறைய அடியார்கள் வர ஆரம்பித்தாங்களாம். இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியமாக போச்சாம். 2 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் மகாபெரிவரை பார்க்க போகும்போது மகாபெரிவர் வந்து கேட்டாராம், இப்போ எந்த கோவில்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் ஸ்ரீமடத்து சிப்பந்தி கிட்ட கேட்க சொன்னாராம். அப்போ வந்து இவர் பழைய கதையெல்லாம் சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னாராம், ஏதோ தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. அப்புறம் வந்து அவர் சொன்னார், எல்லாமே உங்களோட மகிமை தான், நீங்கள் சொன்னதுனால தான் நான் வந்து அந்த கோவிலில் கண்டினியூ பண்ணேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே அது பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பணி பண்ணி ரொம்ப அமக்களமாக இப்போ கோவில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால் தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத கூட காமிச்சிக்க மாட்டார் மகாபெரிவா. அந்த மாதிரி வந்து ஒரு உண்மையான நடமாடும் தெய்வம்தான் அவர், இல்லையா? அடுத்து என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற சம்பவம். அடுத்து நான் சொல்ல போகிற சம்பவம் இது வந்து ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு அனுபவம். இது அவர் தன்னோட பேரோட இந்த சம்பவத்தை வந்து 47வது அத்தியாயத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கார். அதாவது இது வந்து 1956ஆம் வருடம் இந்திய இராணுவத்தில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றிட்டு இருந்தார் இந்த டாக்டர். அதாவது ஜப்பானை எதிர்த்து பர்மாவில் வந்து போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அங்கே பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை தான் பண்ணிட்டு வந்தாராம். அந்த சமயத்தில் இவருக்கே வந்து ஒரு தடவை போர்க்களத்தில் வந்து குண்டடிப்பட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாராம். அதுக்கப்புறமா பார்த்தான்னா நினைவிழந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தான்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதலுதவி ஆஸ்பத்திரி, அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்டு கிளினிக்கில் வந்து இவர் அங்கே வந்து படுத்துட்டு இருந்தாராம். இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னே தெரியவே இல்லையாம். உடனே இவர் கீழே வேலை பார்த்த அந்த சிப்பாயிடம் வந்து கேட்டாராம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அந்த சிப்பாய்க்கு வந்து படிப்பறிவெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா டாக்டருக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த சிப்பாய். அப்போ வந்து அந்த சொன்னாரா, நீங்கள் வந்து மயக்கம் போட்டுட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, நான் சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சன்னியாசி காவி உடையில் வந்து இந்த மாதிரி, ஏன் இப்படி நிற்கிற, சீக்கிரமாக அவரை வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களை இங்கே கொண்டு வந்து அப்போ தான் வந்து பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு கிளினிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் இங்கே கொண்டு வந்து உங்களை சேர்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னாராம். அவருக்கு ஒன்றும் புரியலையா, என்னடா அது இந்த மாதிரி நடந்ததா, என்ன சொல்கிறாரு இந்த சிப்பாய், போர்க்களத்தில் எங்கேருந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் தரவே இல்லை இந்த டாக்டர். சரி ஏதோ அவன் சொல்கிறான், யாரோ வந்திருக்காங்க போல் இருக்கு, யாரோ சொன்னதுனால இவன் கொண்டு வந்து நம்மளை இங்கே சேர்த்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு பூர்ணமாக குணம் அடைஞ்சு அந்த போரும் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்தியா வந்துட்டார். சரி அவர் வந்து மகாபெரிவரோட பக்தர். அவர் வந்து சரி மகாபெரிவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறதுக்காக வரார். அப்போ வந்து அந்த சிப்பாய் சொன்ன அந்த அபூர்வ நிகழ்ச்சியை இப்போ வந்து மகான்கிட்ட வந்து சொல்லலாம், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாராம். சரி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே மகாபெரிவர், எனக்கு தான் தெரியுமே, நான் தான் அங்கே வந்திருந்தேனே, நீ தான் என்னை பார்க்கல அப்படின்னாரா. எப்படி இருந்திருக்கும் இல்லையா அந்த டாக்டருக்கு. அதனால் அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியே வந்து அந்த ஆச்சரியத்திலே உறைஞ்சி போயிட்டாராம் அவர். அப்படின்னா அந்த சிப்பாய் சொன்னது வந்து உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த டாக்டருக்கே தெரிஞ்சதான். ஸோ மகாபெரிவர் வந்து பரபிரம்மம் எங்குமே வியாபித்திருக்கிறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தன்னை காப்பாற்றி இருக்கிறதுல வந்து ஒரு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி போனாராம் அந்த மிலிட்ரி டாக்டர். அந்த மிலிட்ரி டாக்டர் தனக்கு நடந்த அந்த மெய்சிலிருக்கும் அனுபவத்தை கண்களில் நீர் வழிய விவரித்ததாக டாக்டர் கல்யாணராமன் சொன்ன தகவல் தான் இது. இப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணை தெய்வத்தின் மேலே நாம் கொள்ளும் பூரண சரணாகதி
பக்தி நம்ம சகல தோஷங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விடுபட செய்து எல்லா விதமான நன்மைகளும் அளித்து சகல சௌபாகியத்துடன் சர்வ மங்களத்துடன் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த 3 சம்பவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.